ஹாய் வெல்கம் டு இன்லாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா நான் புதுசாக இந்த சட்டி வாங்கியிருக்கேன். அதனால் தெரியாதவங்களுக்காக சொல்லலாமே அப்படிங்கிறதுனால தான். இது என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு மண் சட்டியில் இது கீரை கடையிறதுக்கான கீரை சட்டி. இந்த கீரை சட்டி நம்ம பார்த்துருக்கோம், நிறைய கல்லாக பதிச்சிருக்கும். இதில் என்னென்னா அது வந்து கல் சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கீரை கடையிறது ஈஸியாக இருக்கும் மத்து வச்சுக்க கடையும் போது. ஆனால் இது பாருங்கள், புள்ளியா இதில் போட்டு இந்த சட்டி வந்து கீரைக்காகவே இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இதில் கடைஞ்சா. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கடைப்பறேன். இந்த மண் சட்டியை ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணோம்? கல் சட்டியில் வச்சிருந்தோம். ஆனால் இந்த சட்டி இப்போ வாங்கின்னு வந்தோம் நாங்கள். ஆனால் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்னா, எல்லாரும் சொல்லுவாங்க சாதம் வடித்த கஞ்சியை ஊற்றி வைங்க. அப்புறம் என்னன்னா, நம்ம சாதம் வடிக்கலை, நம்மக்கிட்ட கஞ்சி இல்லைன்னா இந்த சட்டி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இல்லை. நான் கழநீரை அது மாதிரி இதெல்லாம் போட்டு ஒரு 2-3 நாள் நல்லா அதை பழக்குவேன். அப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு மூடி வச்சிருவேன் நைட்டு. அப்புறம் மறுநாள் காலம்பரை அதை கொட்டிட்டு நல்லா தேய்ச்சி அலம்பி நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கீரையை வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதில் தண்ணி ஊற்றி ஆஸ் யூஷுவல் தான் நம்ம கீரை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இதை இது பண்ண வேண்டியது தான். இதுதான் இந்த கல் சட்டியோடது. இதை வந்து வெந்த உடனே இதை போட்டு மசிக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து உண்மையாகவே தனியாக இருக்கும் இந்த டேஸ்ட். இப்போ இந்த கீரையை நம்ம இந்த சட்டியில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், நாங்களாம் கீரை மசியல்னு சொன்னால் இதிலே கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுருவோம். இதுலேயே ஜீரகம் போட்டு உப்பெல்லாம் இப்போ போட மாட்டோம். அது அப்படியே நல்லா வேகட்டும். கீரை நிறையா இருக்குன்னா இந்த கீரை வேக அது குறுகிக்கும்ல, அப்போ மேலே நம்ம கீரை போட்டுக்கலாம். அப்போ பார்க்கலாம். பாருங்க, கீரை நல்லா வெந்துடுது. இதுதான் நாங்கள் பண்ணுற கீரை மசியல். இதோ பாருங்க, இப்படி பண்ணால் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இறக்கி வச்சுட்டோம் கீரையை எப்போவுமே வந்து நம்ம கீரையை அடுப்பில் போட்ட உடனே உப்பு போடக்கூடாது. ஏன்னா நம்ம அப்போ அளவு ஜாஸ்தி இருக்கும். குறுகின உடனே உப்பு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கீரைக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். உப்பை போட்டுட்டு நம்ம மசிச்சிடலாம். இதுதான் கீரை மத்து. தெரியாதவங்களுக்காக, எல்லாமே தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது வந்து சூடாக இருக்கும் போதே மசிச்சிட்டோன்னா ஈஸியாக மசிஞ்சிடும். பாருங்க, இது நல்லா மசிஞ்சிடுத்து. இதுக்கு நம்ம தாளிச்சு கொட்டலாம். கொஞ்சோண்டு கீரை மேல கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். உளுத்தம் பருப்பு போட்டும்போது நான் வீடியோவை பாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது இன்னொன்னு போட்டது உளுத்தம் பருப்பு போட்டு இந்த பெருங்காயத்து மேல அப்படியே வச்சுக்கணும். அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு எப்பவுமே கீரை மசியலுக்கு ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாம் முடிச்சுட்டு பச்சையாக ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டணும். அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெய் விட்டால் நம்மளோட கீரை மசியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுது. ஹெல்த்தியான கீரை மசியல் ரெடி. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இன்லாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.